என்னுடைய நண்பர் என்கிட்ட சொன்னார், சாமிக்கு ஒன்று வேண்டியிருந்தேன், வந்துருச்சு. நேர்த்தி கடன் செலுத்தணும். கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், நேர்த்தி கடனை எத்தனை நாளைக்குள்ளார செலுத்தணும் ராம்ஜி அப்படின்னு என்கிட்ட கேட்டார். சரியான கோபம். பின்ன நம்ம சாமிகிட்ட வேண்டும் போது மட்டும் சீக்கிரமே கொடுப்பா சாமி அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். சீக்கிரமே நடக்காதான்னு காத்துக்கிட்டே இருக்கிறோம். சீக்கிரமே நடக்கணும்னு தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அவர் சீக்கிரமாக மட்டும் கொடுத்துடணும். ஆனால் நம்ம அந்த நேர்த்தி கடனை நம்ம இஷ்டத்துக்கு, நம்மளுடைய வாய்ப்புக்கு, நமக்கு நேரங்காலத்துக்கு தகுந்தது போல், காசு பணம் இருக்கிறதுக்கு போல் நம்ம செய்யலாமா? நீ உடனடியாக இந்த வாரத்திலேயே கிளம்பி முதல்ல நேர்த்தி கடனை எந்த சாமிக்கு செலுத்தணும்னு நினைக்கிறியோ முதல்ல செலுத்துப்பா. அப்புறம் வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டின்னு போட்டு கடுப்பாயிட போகிறார் கடவுள் அப்படின்னு கிண்டலாக சொன்னேன். ஓ, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாரு. பின்ன உடனே நேர்த்தி கடனை செலுத்துறதுக்கு பாரியா, அது இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும்.